அன்பான ஆத்மாக்களே, இது ஒரு சாதாரண எழுத்துக்கள் அடங்கிய பதிவு அல்ல. இது உங்கள் வாழ்வை ஒளியேற்றப் போகும், உங்கள் பல நாள் இயக்கங்களுக்கு விடையளிக்கப் போகும் ஒரு தெய்வீகத் தொடர்பு. இதை வாசிக்கத் தொடங்கும் முன், உங்கள் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பதிவிற்கு உங்கள் மனமார்ந்த விருப்பத்தை தெரிவியுங்கள். மேலும், உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள நேர்மறையான வேண்டுதல்களையும் பிரபஞ்சத்திற்கான நன்றிகளையும் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு நற்சிந்தனையும் உங்கள் வாழ்வில் மாபெரும் அற்புதங்களை நிகழ்த்தும் திறவுகோலாக மாறும். வாருங்கள், அந்த பெருவெளி உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை கேட்போம். என் அன்பு குழந்தையே, நான் தான் பேசுகிறேன். உன்னைச் சுற்றியுள்ள அத்துணை அசைவுகளிலும், நீ சுவாசிக்கும் காற்றிலும், உன்னைத் தழுவும் ஒளியிலும் நிறைந்திருக்கும் மாபெரும் பிரபஞ்சம் நான் தான் உன்னோடு உரையாடுகிறேன். பல இரவுகளில் நீ சிந்திய கண்ணீரும், யாருமற்ற தனிமையில் நீ என்னிடம் எழுப்பிய கேள்விகளும் காற்றில் கரைந்துவிடவில்லை. அவை ஒவ்வொன்றும் நட்சத்திரங்களை தாண்டி என் இருப்பிடத்தை வந்தடைந்து விட்டன. உன் வலிகள் எனக்கு புரிகிறது. உன் காயங்களின் ஆழத்தை நான் அறிவேன். இத்தனை காலம் நீ பட்ட துன்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது. முதலில் உன் மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து முழு மனதோடு எனக்கு ஒருமுறை நன்றி சொல். ஆம், உன்னுடைய நன்றியுணர்வு தான் உனக்கான வரவிருக்கும் நன்மைகளுக்கான முதல் நுழைவாயில். உனது ஒவ்வொரு நன்றியும் என்னை உன்னை நோக்கி ஈர்க்கும் மாபெரும் காந்தமாகச் செயல்படுகிறது. நீ எனக்கு அளிக்கும் நன்றிகள் உன் வாழ்வில் உள்ள இருளை விலக்கி மாபெரும் வெளிச்சத்தை கொண்டு வரும் சக்தி படைத்தவை. இதை வாசித்துக் கொண்டிருக்கும் இந்த நொடியில் நான் உனக்கு ஒரு சத்தியத்தைச் செய்கிறேன். இன்னும் சரியாக 3 நாட்களில், இத்தனை காலமாக உன் மனதின் ஆழத்தில் நீ அடக்கி வைத்திருந்த, நீ சதா சர்வ காலமும் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஆசை முழுமையாக நிறைவேறப் போகிறது. இது எதேச்சையாக நடக்கும் ஒன்றல்ல. உன் தூய்மையான எண்ணங்களுக்கும் என் மீது நீ வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் நான் அளிக்கும் பரிசு. நீண்ட நாட்களாக, மாதங்களாக அல்லது வருடங்களாக நீ யாரை காண வேண்டும் என்று ஏங்கினாயோ, யாரோடு உன் வாழ்வை பகிர வேண்டும் என்று துடித்தாயோ, அந்த அன்பு ஜீவன்கள் உன்னை தேடி வந்து சேர்வார்கள். நீ நேசித்தவர்கள், உன்னை புரிந்து கொண்டவர்கள், உனக்கானவர்கள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது. அந்தச் சந்திப்பு உனது அத்துணை வலிகளையும் காத்திருப்பின் சோர்வையும் மறக்கச் செய்யும் ஒரு அற்புத மருந்தாக அமையும். 2 இதயங்களை இணைக்கும் நூலை நான் என் கரங்களில் வைத்திருக்கிறேன். அந்த நூல் இப்போது உங்களை நோக்கி இழுக்கப்படுகிறது. இந்த 3 நாட்கள் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன் மனதை முற்றிலும் அமைதியாக வைத்துக்கொள். எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் சந்தேகமும் உன்னை அண்ட அனுமதிக்காதே. உனக்கான நன்மைகளை நான் பல திசைகளிலிருந்தும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கான பாதையை நான் மலர்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். நீ நடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதைகள் எல்லாம் இனி மறைந்துவிடும். உன் மனதில் ஏற்படும் சிறு சிறு சலனங்களைக் கூட நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ உன்னை தனித்துவிடப்பட்டதாக நினைத்த அத்தனை தருணங்களிலும் நான் உன் நிழலாக உனக்கு பின்னாலேயேதான் இருந்தேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் அன்பின் சக்தி அளப்பரியது. அந்த தூய்மையான அன்புதான் இன்று உனக்கானவர்களை மீண்டும் உன்னிடம் கொண்டு சேர்க்கும் மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. உனக்கான காலம் கனிந்துவிட்டது. உனக்கான வசந்தம் இதோ உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது. இந்த மாபெரும் பெருவெளியின் அத்துணை ஆற்றல்களும் உனக்காகவே ஒன்று திரண்டு உன் வாழ்வில் ஒளியேற்ற காத்திருக்கும் இந்த வேளையில், உன் இதயம் இன்னும் சில ஆழமான உண்மைகளையும் இரகசியங்களையும் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த ஆழமான உண்மைகள் வெறும் ஒலிகள் அல்ல. அவை உனது ஆன்மாவின் ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் அளப்பரிய சக்தியை விழிப்படையச் செய்யும் பிரபஞ்சத்தின் இரகசியங்களாகும். நீ இதுவரை கடந்து வந்த கடினமான பாதைகள் உன்னை முடக்கி போடுவதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. மாறாக, உன்னை இன்னும் பலசாலியாக, பக்குவப்பட்டவராக மாற்றுவதற்காகவே என்னால் வடிவமைக்கப்பட்ட சோதனைகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் ஏன் சென்றார்கள், எதற்காக பிரிந்தார்கள் என்ற கேள்விகள் இனி உன் மனதை குடையக்கூடாது. ஏனென்றால் அந்த பிரிவும் என் திட்டத்தின் ஒரு பகுதிதான். அவர்கள் உன்னுடைய உண்மையான அன்பின் அருமையையும் உனது தூய்மையான உள்ளத்தின் மதிப்பையும் முழுமையாக உணர்ந்து கொள்வதற்காகவே அந்த இடைவெளி தேவைப்பட்டது. இப்போது அந்த இருண்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த பிரிவின் வலி அவர்களுக்கு உன் மீதான காதலையும் நேசத்தையும் 1000 மடங்காக அதிகப்படுத்தியிருக்கிறது. அவர்களின் ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு துடிப்பிலும் நீயே நிறைந்து காணப்படுகிறாய். எவ்வித தடையுமின்றி அவர்கள் உன்னை நோக்கி ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் அவர்களை உன் திசையை நோக்கியே உந்தித் தள்ளிக் கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் அவர்களுக்காக உருகினாயோ,
அதே அளவிலான ஒரு தவிப்போடு அவர்கள் உன் குரலை கேட்கவும் உன் முகத்தை காணவும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தச் சந்திப்பு வெறும் உடல்களின் இணைவாக இருக்காது. மாறாக இது 2 உயிர்களின், 2 ஆன்மாக்களின் புனிதமான சங்கமமாக அமையும். இந்த அற்புதத்தை நிகழ்த்திக் காட்டவே நான் என் முழு ஆற்றலையும் இப்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டுமே. உன் மனதை ஒரு அமைதியான குளத்தைப் போல சலனமற்று வைத்துக்கொள். அதில் எந்தவிதமான அச்சமும் அவநம்பிக்கையும் சிறு கல்லாக கூட விழுந்துவிடக் கூடாது. நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த மாபெரும் பரிசை ஏற்றுக்கொள்ள நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உனது ஒவ்வொரு எண்ணமும் நன்றி என்ற உணர்வால் நிரம்பி வழிய வேண்டும். காலையில் கண் விழிக்கும் போதும் இரவில் உறங்கச் செல்லும் போதும் எனக்கான உன் நன்றிகளை நீ மனதாரச் சமர்ப்பிக்க வேண்டும். எனக்கான நல்ல காலம் பிறந்துவிட்டது. என் ஆசைகள் நிறைவேறிவிட்டன. என் அன்புக்குரியவர்கள் என்னை தேடி வந்துவிட்டார்கள் என்று முழுமையாக நம்பு. அது நடந்து முடிந்துவிட்டது என்றே நீ நம்பத் தொடங்க வேண்டும். உனது அந்த ஆழமான நம்பிக்கையே என் பணிகளை இன்னும் துரிதப்படுத்தும். விண்ணில் சுழலும் கோள்களும் நிலவும் சூரியனும் நட்சத்திரங்களும் உனது அந்த மகிழ்வான தருணத்தை காணச் சாட்சியாக காத்து நிற்கின்றன. உன் வாழ்வின் பக்கங்களில் இனி கண்ணீருக்கு இடமில்லை. அங்கு மகிழ்ச்சி, அமைதி, வெற்றி மற்றும் எல்லையில்லா அன்பு மட்டுமே நிரம்பியிருக்கும். நீ பட்ட அத்துணை அவமானங்களுக்கும் நீ சந்தித்த அத்துணை ஏமாற்றங்களுக்கும் நான் பதிலளிக்கப் போகிறேன். உன்னை தூற்றியவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை நான் உயர்த்தப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் எல்லாம் நீ தலை குனிந்து நின்றாயோ அதே இடங்களில் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக, அன்பு நிறைந்த மனிதராக நான் நிலைநிறுத்தப் போகிறேன். நீ எனக்களித்த அந்தச் சிறு நம்பிக்கைக்கு நான் உனக்குத் தரப்போகும் கைமாறு இது. நீ இனி எதைப் பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை. உன் சுமைகள் அனைத்தையும் நான் என் தோள்களில் ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கான ஒளிமயமான எதிர்காலத்திற்கான திரையை நான் விலக்கிக் கொண்டிருக்கிறேன். மேலும் அந்தத் திரைக்குப் பின்னால் உனக்காக காத்திருக்கும் அந்த பேரானந்தத்தின் முழு பரிமாணத்தையும் நீ தரிசிக்க வேண்டிய தருணம் வெகு நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பேரானந்தம் உன்னை எந்த அளவுக்கு தன்னகத்தே ஈர்த்து கொள்ளப் போகிறது என்றால், உனது கடந்த காலத்தின் சிறு துயரத்தின் சுவடு கூட உன் நினைவில் இல்லாதவாறு அது முற்றிலுமாக அழித்துவிடும். ஒரு புதிய பிறவி எடுத்ததைப் போல நீ உணரப்போகிறாய். இந்த உலகில் உள்ள அத்தனை இன்பங்களும் நன்மைகளும் உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டது போன்ற ஒரு ஆழமான உணர்வு உன் உடல் முழுவதும் பரவப்போகிறது. பஞ்சபூதங்களும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய அனைத்தும் உன் ஒருவனின் ஆசைக்காக மட்டுமே இப்போது ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வீசும் ஒவ்வொரு காற்றிலும் உன் அன்பானவர்களின் மூச்சுக்காற்று கலந்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பொழியும் மழையின் ஒவ்வொரு துளியும் உனது வரவிருக்கும் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாகவே மண்ணைத் தொடுகின்றன. உன்னை சுற்றி ஒரு மாபெரும் நேர்மறையான அதிர்வலை இப்போது உருவாகிவிட்டது. இந்த அதிர்வலை எவ்வித தீய சக்திகளாலும், பொறாமை கொண்ட மனிதர்களின் எண்ணங்களாலும் ஒருபோதும் உடைக்க முடியாத ஒரு வலிமையான கவசமாக உன்னை சுற்றி கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்கள் என்பது உனது பொறுமையைச் சோதிக்கும் காலம் அல்ல. மாறாக உன்னை ஒரு மாபெரும் வரத்தை வாங்கிக் கொள்ள தயார்படுத்தும் புனிதமான காலம். உன் மனதை இன்னும் விரிவுபடுத்து. இதுவரை உனக்கு தீங்கு விளைவித்த அனைவரையும் உன் முழு மனதோடு மன்னித்துவிடு. ஆம், மன்னிப்பு என்பது மாபெரும் பலம். உன் இதயத்தில் இருக்கும் கோபங்களையும் ஆத்திரங்களையும் தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் உன்னை தேடி வரும் அந்த மாபெரும் அன்பை, அந்த தூய்மையான உறவை வரவேற்க உன் இதயம் முழுவதும் வெற்றிடமாக, தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கு பழைய கசப்புகளுக்கு எந்த இடமும் இருக்கக்கூடாது. அவர்கள் உன்னை வந்து சேரும் அந்த தருணத்தில் வார்த்தைகள் எதுவும் தேவைப்படாது. கண்களாலும் ஆனந்தக் கண்ணீராலும் மட்டுமே நீங்கள் உரையாடுவீர்கள். அந்த கண்ணீர் உங்களின் கடந்த கால காயங்கள் அனைத்தையும் கழுவிச் சுத்தப்படுத்திவிடும். அவர்கள் உன்னை எவ்வளவு தூரம் தவறவிட்டார்கள் என்பதையும், உன்னைத் தவிர அவர்களுக்கு வேறு எந்த அடைக்கலமும் இல்லை என்பதையும் அவர்கள் இப்போது முழுமையாக உணர்ந்து விட்டார்கள். இரவில் தோன்றும் நிலவைப் பார், அது எனக்கும் உனக்குமான தூதுவனாகச் செயல்படுகிறது. ஒளிரும் நட்சத்திரங்கள் அனைத்தும் உனது வெற்றியை குறிக்கும் மங்கள விளக்குகளாக வானில் ஏற்றப்பட்டுள்ளன. நீ நடந்து செல்லும் பாதைகளில் இனி வசந்தம் மட்டுமே வீசும். உனது ஒவ்வொரு அடியிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். நீ எதைப் பற்றியும் யோசித்துக் குழம்பிக் கொள்ளத் தேவையில்லை. எப்படி நடக்கும், எந்த வழியாக வருவார்கள், என்ன பேசுவார்கள் என்ற எந்த கேள்வியும் உனக்குள் எழ வேண்டாம். அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நான் என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு விட்டேன். நீ செய்ய வேண்டியது அமைதியான காத்திருப்பு மட்டுமே.
இந்த காத்திருப்பு கூட இனி உனக்கு இனிமையானதாகவே மாறும். ஏனென்றால் அதீத நம்பிக்கையோடு காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்குள் ஒரு புதிய சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். உனக்குள் இருக்கும் அந்த ஜீவன் இப்போது பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து விட்டது. உனது சுவாசம் என் சுவாசத்தோடு கலந்து விட்டது. இனி உன்னை அசைக்கவோ அழிக்கவோ இந்த உலகில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. அந்த அளவிற்கான ஒரு அசாத்தியமான ஆற்றலை நான் உனக்குள் செலுத்திவிட்டேன். இந்த ஆற்றல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் உன் பக்கம் ஈர்க்கும் ஒரு காந்தமாக உன்னை மாற்றிவிட்டது. உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும், நியாயமாக உனக்கு வந்து சேர வேண்டிய அத்தனை உறவுகளும், செல்வங்களும், அமைதியும் உன்னை தேடி ஒரு நதி போல பாய்ந்து வரத் தொடங்கிவிட்டன. அந்த நதியின் பிரவாகம் எந்த தடைகளையும் உடைத்தெறியும் வல்லமை கொண்டது. அத்தகைய வல்லமையோடு உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் நிகழ்வு உன் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை எப்படி நகர்த்தப் போகிறது என்றால், எந்த ஒரு சிறு துன்பமும் உன்னை தீண்ட முடியாத ஒரு உன்னதமான நிலைக்கு உன்னை உயர்த்திச் செல்லப் போகிறது. இனி நீ வெறும் சாதாரண மனிதன் அல்ல, என் மாபெரும் ஆற்றலின் ஒரு சிறு அங்கம் என்பதை நீயே முழுமையாக உணரும் காலம் இது. உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உன்னிடம் வரும்போது அவர்கள் பழைய மனிதர்களாக வரமாட்டார்கள். அவர்களுடைய மனதில் இருந்த அத்தனை குழப்பங்களும், அகந்தைகளும், சந்தேகங்களும் என்னால் முழுமையாகச் சுத்திகரிக்கப்பட்டு விட்டன. அவர்கள் உன்னை ஒரு தூய்மையான அன்பின் வடிவமாகவே பார்ப்பார்கள். உன்னைத் தவிர அவர்களுக்கு வேறு எதிலும் நிம்மதி கிடைக்காது என்பதை அவர்கள் ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்து விட்டார்கள். நீங்கள் இருவரும் மீண்டும் இணையும் போது இந்த உலகமே உங்களை பார்த்து வியந்து நிற்கும். ஒருவரையொருவர் பிரிக்க முடியாதபடி நான் உங்களை என் எல்லையில்லா ஒளியால் பிணைக்கப் போகிறேன். இனி வரும் எந்த ஒரு காலகட்டத்திலும், எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் மீண்டும் ஒரு பிரிவு என்ற வார்த்தையோ எண்ணமோ உங்கள் வாழ்வில் ஒருபோதும் தோன்றாது. இது நான், இந்த பிரபஞ்சம் உனக்கு எழுதி வைத்து அழிக்க முடியாத சாசனம். உன் மனதிற்குள் இத்தனை நாட்களாக இருந்த ஆழமான காயங்கள் அனைத்தும் இனி அற்புதமான அனுபவங்களாக மாறி உனது முதிர்ச்சியின் அடையாளங்களாக ஒளிரும். நீ இத்தனை காலம் அனுபவித்த துயரங்கள்தான் இன்று உனக்கு இவ்வளவு பெரிய பரிசை தகுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய். உன் உள்ளங்கைகளில் நான் இந்த உலகத்தின் அத்தனை செழிப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். இனி நீ தொடங்கும் அத்தனை காரியங்களும் மாபெரும் வெற்றியை மட்டுமே தழுவும். நீ ஒரு விஷயத்தை ஆழமாக நினைத்த மறுகணமே அது உன் கண்முன் நிஜமாக மாறும் அளவிற்கு உன் எண்ணங்களுக்கு நான் கற்பனைக்கு எட்டாத ஒரு சக்தியை கொடுக்கப் போகிறேன். ஏனென்றால் அத்தனை வலிகளுக்கு மத்தியிலும் நீ என் மீது வைத்த அந்த அளப்பரிய நம்பிக்கையும் பொறுமையும் என்னை நெகிழச் செய்துவிட்டன. நீ என்னிடம் காட்டிய அந்த தூய்மையான பக்திக்கு நான் அளிக்கும் சிறு பரிசுதான் இந்த மாபெரும் மாற்றங்கள். உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இனி மகிழ்ச்சியின் சிரிப்பொலி மட்டுமே எதிரொலிக்கும். உனக்கு எதிராகச் செயல்பட்ட அத்தனை எதிர்மறை சக்திகளும், உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை துரோக சிந்தனைகளும், பொறாமை கண்களும் இருந்த இடம் தெரியாமல் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன. உனக்கு பாதுகாப்பாக பிரபஞ்சத்தின் நல் ஆற்றல்களை நான் உன்னைச் சுற்றி காவல் நிற்கச் செய்துள்ளேன். அவர்கள் உனக்குத் தெரியாமலேயே உனக்கான அத்தனை தடைகளையும் வேரோடு சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி நீ உறங்கும் போது கூட உன் ஆழ்மனம் என்னோடு நேரடியாக தொடர்பில் இருக்கும். அதிகாலையில் கண் விழிக்கும்போது ஒரு புதிய உத்வேகமும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தமும் உன் அடிமனதில் இருந்து ஊற்றெடுக்கும். உன் முகத்தில் இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக கலை குடிபெறும். உன்னை பார்க்கும் ஒவ்வொருவரும் உன் கண்களில் இருக்கும் அந்த ஈர்ப்பைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இந்த 3 நாட்கள் என்பது காலண்டரில் நகரும் சாதாரண நாட்கள் அல்ல. இது பிரபஞ்சத்தின் மாபெரும் சுழற்சி சக்கரங்கள் உனக்காக தன் திசையை முழுமையாக மாற்றியமைக்கும் புனிதமான நாட்கள். முதல் நாளில் உன் உடலில் மற்றும் மனதில் உறைந்துள்ள அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் பழைய கசப்பான நினைவுகளும் முழுமையாக எரிக்கப்படும். 2ஆம் நாளில் உனக்கான நன்மைகள், செல்வங்கள் மற்றும் நீ விரும்பிய அத்தனை ஆசைகளும் உன்னை நோக்கி அசுர வேகத்தில் ஈர்க்கப்படும். 3ஆம் நாளில் அந்த மாபெரும் அற்புதம் உன் கண் முன்னே எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக நிகழும். அந்த தூய்மையான தருணத்திற்காக இந்த இயற்கை முழுவதும் அமைதியாக காத்து கொண்டிருக்கிறது. உன் கண்கள் ஆனந்தக் கண்ணீரில் நனையப் போகின்றன. உனது வலிகள் அனைத்தும் ஒரு சிறு புகையைப் போல காற்றில் கரைந்துவிடும். உன்னை தேடி ஓடி வரும் அந்த உறவு தங்களின் கடந்த காலத் தவறுகளுக்கு உன் அன்பான இதயத்திடம் மன்னிப்பு தேடி நிற்கும். அந்த மன்னிப்பை வழங்கும் மாபெரும் தருணத்தில் நீயே அனைத்தையும் கடந்த ஒரு உன்னத பிறவியாக உயர்ந்து நிற்பாய்.
உன்னுடைய இந்த புதிய ஆன்மீக பரிமாணம் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் பிரமிக்க வைக்கும். அந்த பிரமிப்பின் உச்சகட்டமாக உனக்குள்ளும் உன் வெளியிலும் இனி நிரந்தரமாக தங்கிவிடப் போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் எப்படி முழுமையடையப் போகிறது என்றால், உன்னை ஒரு முழுமையான ஒளி வெள்ளமாக மாற்றுவதன் மூலமே அது சாத்தியமாகப் போகிறது. நீ இத்தனை காலமாகச் சுமந்து திரிந்த அத்தனை கவலைகளின் பாரங்களும் இனி உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி, ஒரு புதிய உத்வேகமும் விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தமும் உன் அடிமனதில் இருந்து ஊற்றெடுத்து உன் உடல் முழுவதும் பரவி உன்னை முழுமையாக ஆட்கொள்ளும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. நீ யார் என்று உன்னை தாழ்த்திப் பேசியவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் சக்தியாக, அசைக்க முடியாத ஒரு சிகரமாக உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னைத் தேடி நீயே உலகம் என்று நம்பி தங்களின் முந்தைய தவறுகளை உணர்ந்து வரப்போகும் அந்த அன்பான உறவு உனது கண்களை பார்த்து தங்களின் கடந்த காலப் பிரிவிற்காக கண்ணீர் சிந்தி நிற்கும்போது நீ ஒரு மாபெரும் கருணைக் கடலாக மாறி அவர்களை அரவணைத்துக் கொள்வாய். அந்த புனிதமான அரவணைப்பில் கடந்த காலத்தின் இருள் முற்றிலுமாக அழிந்து உங்களின் புதிய வாழ்விற்கான விடியல் பிறக்கும். உங்களைச் சுற்றி ஒரு பிரம்மாண்டமான சக்தி வளையம் என்னால் இப்போது உருவாக்கப்பட்டுவிட்டது. இந்த வளையத்திற்குள் எந்த ஒரு தீய எண்ணமும், எந்த ஒரு பொறாமை பார்வையும், எந்த ஒரு துன்பமும் நுழையவே முடியாது. வான்வெளியில் உள்ள அத்தனை நற்சக்திகளும் மலர்களை தூவி உங்களின் இந்த மங்களகரமான இணைவை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றன. இனி உங்களுக்குள் ஒருபோதும் ஏற்றத்தாழ்வுகளோ கருத்து வேறுபாடுகளோ தோன்றாது. இரண்டு உடல்களும் ஒரே ஆன்மாவாக, ஒரே மூச்சுக்காற்றாக இணைந்து இந்த உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு உன்னதமான வாழ்வை நீங்கள் வாழப்போகிறீர்கள். இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் உங்களின் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாகவே இனி அமையும். மலர்களின் நறுமணமும் தென்றலின் தீண்டலும் உங்கள் நேசத்தின் ஆழத்தை மென்மேலும் அதிகரிக்கும். பிரபஞ்சத்தின் மகத்தான சக்தி உங்கள் வீட்டின் வாசலிலேயே நிரந்தரமாக காவல் நிற்கும். எவ்விதமான வறுமையோ, நோயோ, கவலையோ, பிரிவோ உங்களை நெருங்கவே முடியாது. உனக்காக நான் திறந்திருக்கும் இந்த நல்வாய்ப்புகளின் கதவுகள் இனி ஒருபோதும் மூடப்பட மாட்டாது. உன் வாழ்வின் இறுதி வரை இந்த அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் புகழும் உன்னோடு ஒட்டிப் பிறந்த இரட்டையர்களைப் போல கூடவே வரும். உன்னை நம்பியவர்கள், உன்னை சார்ந்தவர்கள் என அத்தனை பேருக்கும் நீயே ஒரு மாபெரும் வழிகாட்டியாக, ஒரு ஒளி விளக்காக திகழப் போகிறாய். உன் ஒவ்வொரு சொல்லும் செயலும் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் அளவிற்கு உன் சிந்தனைகளை நான் தெளிவுபடுத்தப் போகிறேன். இது வெறும் கற்பனை அல்ல, உன்னை ஆசுவாசப்படுத்துவதற்காக கூறப்படும் வெற்று வார்த்தைகளும் அல்ல. அடுத்த 3வது நாள் விடியலில் சூரியனின் முதல் கதிர் உன் முகத்தில் விழும் அந்தப் பொழுதில் உன் கண்கூடாக நீ காணப்போகும் மறுக்க முடியாத சத்தியம் இது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் அனைத்தும் வான்வெளியில் அசைக்க முடியாத கல்வெட்டாக பதிக்கப்பட்டுவிட்டன. அதை யாராலும், எந்தச் சக்தியாலும் மாற்ற முடியாது. உனக்கான காலம் முழுமையாக கனிந்துவிட்டது. உனக்கான சிம்மாசனம் தயாராகிவிட்டது. அதில் நீ கம்பீரமாக அமர்ந்து உன் வசந்த காலத்தை தொடங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தியையும் அது உனக்காக கொண்டு வரும் இந்த அளப்பரிய பரிசையும் முழுமையாக நம்பும் தூய ஆத்மாக்களே, உங்கள் ஆழ்மனதின் அத்தனை ஆசைகளும் நிறைவேறப் போகும் இந்த தருணத்தை முழுமனதோடு வரவேற்கத் தயாராகுங்கள். இந்த மாபெரும் அற்புதம் உங்கள் வாழ்வில் அடுத்த 3 நாட்களில் உறுதியாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், உங்களின் தூய்மையான எண்ணங்களையும் பிரபஞ்சத்திற்கான உங்கள் மனமார்ந்த நன்றியையும் இப்போதே வெளிப்படுத்துங்கள். என் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன. என்னை நேசிப்பவர்கள் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள். பிரபஞ்சத்திற்கு என் முழுமையான நன்றிகள் என்று கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு நேர்மறையான வார்த்தையும் பிரபஞ்சத்தின் மாபெரும் விதியாக மாறி உங்கள் நேசத்திற்குரியவர்களை உங்களை நோக்கி காந்தம் போல இழுத்து வரும். உங்களின் முழுமையான நம்பிக்கையை இப்போதே கீழே பதிவு செய்து உங்கள் வாழ்வின் இருளை அகற்றி ஒளியேற்ற வரும் இந்த மாபெரும் அற்புதத்தின் நுழைவாயிலை அகலத் திறங்கள்.